Dance School by Srimati Venkatalakshmi Lakshmi and her students. வணக்கம். என் பெயர் சிவகாமி காசி. இன்று குமரகுருபரரின் வாழ்க்கை வரலாறை பற்றி பேச வந்திருக்கிறோம். திருச்செந்தூர் முருகன் திருவடி போற்றி. அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் உள்ள முருகருக்கு பல பெயர்கள் உண்டு. ஆறுமுகப் பெருமான், சண்முகன், குமரன், குருபரன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் இவர். இந்த குமரனை குருபரனை புகழ்பாட பிறந்தோர்களில் திரு குமரகுருபர சுவாமிகளும் ஒருவர். யார் இவர்? இவருக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் என்பதையெல்லாம் விளக்குவதற்காக அவர் மரபில் வந்த குடும்பத்தினர், முக்கியமாக சிறுவர் சிறுமியர்கள் இங்கு வந்துள்ளார்கள். 17ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் இஸ்லாமியர் படையெடுப்பாலும் இன்னும் பல்வேறு காரணங்களினாலும் சைவம் அல்லது இந்து மதமே அபாயத்திற்குள்ளானது. இந்து மதத்திற்கு எப்பொழுதெல்லாம் அபாயம் நேர்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இறைவன் தாமே தோன்றியும் அடியார்களை தோற்றுவித்தும் அதனை தழைக்கச் செய்கிறார். அவ்வாறு தழைக்கச் செய்ய பிறந்தவர்களில் ஒருவர்தான் உயர் திரு குமரகுருபர சுவாமிகள். சைவமும் வைணவமும் தழைத்த பூமியான தமிழ்நாட்டில் அகத்தியர் தங்கியிருக்கும் பொதிகை மலையிலிருந்து ஓடி வரும் வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி கரையில் நவ கைலாசங்களில் ஒன்றான கைலாசபுரத்தில், அதாவது ஸ்ரீவைகுண்டம் என்னும் ஊரின் ஒரு பகுதியில் கவிராயர் திரு சண்முக சிகாமணி பிள்ளை அவர்களும் அவரது மனைவி சிவகாம சுந்தரி அம்மையார் அவர்களும் வசித்து வந்தனர். குழந்தை செல்வம் இல்லை. இருவரும் குழந்தை செல்வம் வேண்டி கால்நடையாக சுமார் 15 மைல்கள் மாதாந்தந்தோறும் நடந்து திருச்செந்தூர் சென்று இறைவனை வேண்ட 1625ஆம் ஆண்டு வைகாசி திங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குமரர் அருளால் பிறந்த இக்குழந்தைக்கு குமரகுருபரன் என்று பெயர் சூட்டுகின்றார்கள். ஆனால் குழந்தைக்கு பேச்சு வரவில்லை. ஊமையாக தம் குழந்தை இருப்பதை நினைத்து வருந்தினாலும் மனம் தளராமல் முன்பு போல் கால்நடையாக திருச்செந்தூர் சென்று
முருகரை வேண்டினார்கள். குமரகுருபரருக்கு 5 வயதாகும் பொழுது வழக்கம் போல் திருச்செந்தூர் கோவிலில் தந்தை மடியில் அமர்ந்திருந்த அந்த குழந்தையின் கண்களுக்கு முருகரின் கையும் செந்தாமரையும் தெரிய ஊமையாக இருந்த குழந்தை வாயிலிருந்து உதிக்கிறது பாடல். பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் என்ற கந்தர் கலிவெண்பாவை மழையாக பொழிகிறார். கந்தர் கலிவெண்பா மொத்தம் 122 ஈரடி வெண்பாக்கள் அல்லது 244 செய்யுள் வரிகளை கொண்டது. கந்தபுராணம் மட்டும் அல்லாது சைவ சித்தாந்தத்தையே உள்ளடக்கியதாகும் இந்த கந்தர் கலிவெண்பா. இவர் கந்தர் கலிவெண்பாவை வாயிலிருந்து வந்து பாடிய பின் மழையாக பொழிந்த பின் கூடியிருந்தோர் அனைவரும் இந்த 5 வயது குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, தெய்வ குழந்தை என்பதை உணர்கிறார்கள். பின் தான் பிறந்த ஊரான ஸ்ரீவைகுண்டத்தில் கைலாசபுரத்தில் இருக்கும் இறைவன் மீது கைலை கலம்பகம் என்று பாடுகிறார். சாஸ்திர உண்மைகளை உணர்வதற்காக தகுந்த குருவை அடைய முருகப்பெருமானை வழிபடுகிறார். அப்பொழுது அசரீரி கேட்கிறது, யார் சன்னதியில் உன் வாய் குளறுகிறதோ நீ பேச்சிழந்து நிற்பாயோ அவரே உன் குரு என்று அசரீரியாக முருகப்பெருமான் அருளுகிறார். அந்த குருவை நாடி திருநெல்வேலி, குற்றாலம், ராமேஸ்வரம் எல்லாம் தரிசித்துவிட்டு மதுரையில் வந்து தங்குகிறார். அப்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் மீது மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழை இயற்றுகிறார். அப்பொழுது மதுரையை ஆண்ட திருமலை நாயக்க மன்னர் கனவில் மீனாட்சி அம்மன் தோன்றி உன் சபையில் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழை பாடி விளக்க உரை சொல்ல ஏற்பாடு செய் என்று கூறுகிறார். அதே போல் மன்னரும் ஏற்பாடு செய்ய குமரகுருபரர் பாடுகிறார். அப்பொழுது மீனாட்சி அம்மன் கோவிலில் வேலை செய்யும் அர்ச்சகர் மகளின் உருவில் வந்து மன்னர் மடியில் அமர்ந்து பாடலை கேட்டு மகிழ்கிறாள். பிள்ளை தமிழில் வருகை பருவம் பாடும்போது அப்பொழுது கோவில் அர்ச்சகர் மகளின் உருவில் வந்த மீனாட்சி அம்மன் தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கழற்றி குமரகுருபரருக்கு அணிவித்து விட்டு மறைகிறார். உள்ளே அம்மன் கழுத்தில் மாலை இல்லை. மன்னரும் அனைவரும் வந்த குழந்தை மீனாட்சி அம்மனே என்ற உண்மையை உணர்ந்தனர். தேவியின் அருளையும் குமரகுருபரனின் தெய்வீக சக்தியை உணர்ந்து அவரை போற்றுகின்றனர். பின்னர் மதுரை கலம்பகம் என்ற நூலையும் இயற்றுகிறார். சமணர்களால் மட்டுமே எழுதப்பட்டிருந்த
மறைவின் அடிப்படி தமிழில் ஒரு நீதி நூல் எழுதுமாறு மன்னர் வேண்டுகோள் விடுக்க அதற்கு இணங்கி நீதி நெறி விளக்கம் என்ற நூலை எழுதுகிறார் குமரகுருபரர். திருக்குறளுக்கு அடுத்தபடி இடம்பெறும் அறநூலாகும் இது. இவை 102 வெண்பாக்கள். 13ஆம் வெண்பா கல்வியை போல் ஒரு மனிதனுக்கு வேறெதுவும் அழகு சேர்க்காது என்ற கருத்தால் அமைந்து உள்ளது. கற்றார்க்கு கல்வி நலனே கல்லன் நல்லான் மற்றோர் அணுகம் வேண்டாவாம் முற்று முழு மணி பூனுக்கு பூன் வேண்டாம் யாரை அழகுக்கு அழகு செய்வார். நாம் சொல் வழக்கில் கர்மமே கண்ணாயினார் என்று சொல்கிறோம் அல்லவா? அதை முதலில் சொன்னவர் யார் தெரியுமா? குமரகுருபரர் தான். 53ஆம் வெண்பா காரியத்தை முடிப்பதில் ஊக்கம் உடையவர்கள் கடின உழைப்பையும் உணவையும் உறக்கத்தையும் ஊறுகளையும் அவமதிப்பையும் கருத மாட்டார்கள் என்ற கருத்தில் அமைந்துள்ளது. மேவருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமவே கண்ணாயினார். திருக்குறளை போலவே கல்விக்கும் வாழ்க்கை நெறிக்கும் அதிக முக்கியத்துவம் தந்து இனிய தமிழில் எழுது விளக்கும்படி பாடல்களை எழுதியுள்ளார். திருக்குறளில் கூட இல்லாத சில உயரிய கருத்துகள் குமரகுருபரரின் நூலில் உள்ளது. King Tirumalai Nayakar presented Kumaraguruparar with villages earning an income of 20,000 gold, but he rejected all that wealth in order to start his spiritual journey. He reached the town of Dharmapuram. There he met Tirumasilamani Desindar Gnanasampanta Swamigal, who was presiding the mutt there. He stammered in front of him and could not speak. He realized that he is in his guru's presence and asked him to take him as his disciple. His spiritual guru asked him to go to Kasi in North India. On the way to Kasi, he reached Vaipeswaran Kovi. He sang Muthukumara Swami Pillai Thamman in praise of the Lord there. He reached Chidambara. He wrote Chidambara Cheyur Kove in praise of Lord Nataraja. This book is still unmatched in Tamil literacy and grammatical works to this day. Kumaraguruparar is the only saint after Adi Sankara to have moved from South India to the north to establish a great mutt for spreading spiritual knowledge. This mutt is still functioning to this day. In 1658, Darashiko, brother of Aurangzeb, was the ruler of the Varanasi province of the Mughal Empire. The Mughals broke every temple in North India and made sure Hindus could not pray. Kumaraguruparar's guru told him to convince the Mughal Empire, Aurangzeb, that Shaivism was good. So Kumaraguruparar traveled to Varanasi to spread the Tamil language, revive Shaivism, and establish a mutt. He also wanted to reopen Kasi Vishwanathar temple. பின்வரும் கதை குமரகுருபரர் மரபில் வந்த எங்கள் குடும்பங்களில் எங்கள் சொந்த ஊரான ஸ்ரீவைகுண்டத்தில் வழி வழியாக சொல்லப்பட்ட கதை. Darashiko Nyoni Hindustani, Kumaraguruparar Nyoni Tamil. They could not speak with each other, so Kumaraguruparar composed Sakala Kala Valli Male in praise of goddess Saraswati to bless them the knowledge of Hindustani language. He learns it in 1 minute. Sakala Kala Valli Male is 10 verses. I try to sing the first verse, I'll be singing the 10th verse. வெண்தாமரைக்கு அன்றி நின்பதம் தாங்கயன் வெள்ளை உள்ளது தன் தாமரைக்கு
ஒரு நிமிடம். Mankan. நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் 2 சில்ட்ரன் இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல வர முடியல. அதனால நான் வந்து அதை சொல்ல வேண்டிய கதையை ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றேன். அதாவது Mankanda Penkudai. There is a story told by our ancestors that at this time, the wife of Darashiko suffered from a migraine. Doctors prescribed to rub lion's milk on her forehead. But who can capture a lion and bring the lion's milk? Darashiko was told that a South Indian saint is visiting Varanasi, and he may be able to achieve that amazing feat. Darashiko summoned Kumaraguru Barar to bring lion's milk. The next day, Kumaraguru Barar rode on a lion through Darashiko's court. Seeing this, the people and Darashiko realized the spiritual power of Kumaraguru Barar. Mankanda Penkudai. Kilaga. Mekata. Mannunum. Yen. Pankanda. Alavil. Paniyachevai. Padipon. Mudalam. Vimkanda. Devam. Palakoti. Undenam. Vilimbil. Unaipol. Kankanda. Devam. Ulado. Sagalakala. Valiye. This means, O goddess, who's an expert in all the earth, though the worlds and the millions of gods, starting with Lord Brahma in the heavens, is there any other visible god who is like you? And so please, make all the kings who rule this earth under a white umbrella bow before me as soon as they hear my poems. Kumaraguru Barar explained Shaivism to the Mughal rulers in fluent Hindustani. Darashiko liked the way the Shaivism and ordered that the temples to stay open and stop destruction of the Hindu temples. He asked Kumaraguru Barar if he wanted anything. Kumaraguru Barar told Darashiko that he wanted a piece of land that an eagle was circling. The eagle was circling the Kedarinath temple, the Kedari Ishwari temple. Darashiko gave the land around the temple to Kumaraguru Barar. He built a mutt there and named it Kumaraswamy Mutt. A mutt is a place where people can pray and ask help for problems. If you want to, you can live there and get free food. Kumaraguru Barar stayed in Varanasi to spread Hinduism. He gave lectures about Kamba Ramayana too. He gave lectures about Shaivism and Hindustani. He's lectured every day about Kamba Ramayana too. Tulasidas came to his lectures. His Ramayana on Hindi is based on Kamba Ramayana because of Kumaraguru. மேலும் திருப்பனந்தாளிலும் ஒரு மடம் ஒன்றை நிறுவினார். அதன் பெயர் காசி மடம். சுமார் 30 ஆண்டுகள் காசியில் வாழ்ந்து சைவத்திற்கும் தமிழுக்கும் பல தொண்டுகள் புரிந்து 1658ஆம் ஆண்டு வைகாசி மாதம் தேய்பிறை 3ஆம் நாள் மகா சமாதி அடைந்தார். Emissaries influenced by Kumaraguru Barar. The life of Kumaraguru Barar has some lessons for us today. He never cared for the linguistic purism of an extreme type that is the fashion in certain quarters today, said A.V. Subramanya Iyer, a versatile scholar. Pamban Swamigal, who earned the title Kumaraguru Paradesa for his laudable composition of some intricate verses, stayed at Kumaraswamy Mutt in Kasi in 1902. He was then blessed with sacred cloths in a mysterious way by a devotee of Saint Kumaraguru Barar. Mahatma Gandhi, who began to learn Tamil when he was in South Africa, seemed to have read Kumaraguru Barar's Neri Neri Vilakam. In the course of his visits to Tamil Nadu,
When a young volunteer urged him to autograph in Tamil, he wrote from the very opening of Neethi Neri Vilakam, "Human body is a writing on water." G.U. Pope, a Christian missionary from Europe who worked for many years at Sayurpuram near Sri Vaikuntham, was a scholar in Tamil literary works. He translated Tirukural and Tiruvasakam into English. He described Neethi Neri Vilakam as the last creative work of the Queen of Tamil poetry. He commended it as an achievement in the development of communication skills for dissemination of ethical values. Subramanya Bharati, perhaps the greatest nationalist part of Bharat, he turned to be nationalist after his brief stay at Kasi for higher studies, admits in his autobiography that he longed for the precocious creative talent of Kumara Gurupara. There was a time when memorization and recitation of some of Kumara Gurupara's verses were insisted upon from childhood in order to train the ears and tongues of young learners of the Tamil language. Let us reassure ourselves of this heritage now, in the present-day context of campaigning for and against the growing popularity of English nursery rhymes, even among our first-generation learners. Kumara Gurupara was a saint among educationalists and an educationalist among saints. இன்று வரை 300 வருடமாக குமாரசாமி மடம் காசியில் நடந்து வருகிறது. யார் வேண்டுமானாலும் இந்த மடத்தில் தங்கலாம். திருப்பனந்தாளிலும் அவர் நிறுவிய மடம் இன்று வரை பல தொண்டுகள் புரிந்து வருகிறது. அவர் பிறந்த ஊரான ஸ்ரீவைகுண்டத்தில் அவர் பெயரில் பள்ளிக்கூடங்களும் கல்லூரியும் நூலகமும் நடந்து வருகின்றன. அவருடைய குரு பூசையும் தவறாமல் வைகாசி மாதத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் நடத்துகிறார்கள். 2010 இந்திய அரசு தேசிய அளவில் அவரை கௌரவிக்கும் வகையில் ஒரு ஸ்டாம்ப் ஒன்றை வெளியிட்டது. அவரை இவ்வாறு கௌரவித்தது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். எங்களுக்கு குமரகுருபரரை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருவடி போற்றி, குமரகுருபர சுவாமிகள் திருவடி போற்றி. நன்றி, வணக்கம். For a wonderful performance. பங்கு பெற்றோர் பெயர் சிவா ஆவுடையப்பன், அர்ஜுன் சிவா, சஹானா குத்தாலிங்கம், மது கந்தசாமி, ஐஸ்வர்யா ராய். Thank you, Sivagami Kasi Group. Next will be dance and songs by the students of the Nakinawa Dance Group under direction of Srimati Venkatashmi Lakshmi from Detroit, Michigan. They come here every year to perform. So let's give a hand for them.